ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பாசிப்பயிறு கொள்ளு சேர்த்த ஒரு இட்லி தோசை ரெசிபி எப்படி பார்க்கலான்னு வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேங்க. அதே கப்புலேயே 1 கப்பு அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன். பாசிப்பயிரையும் கொள்ளையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், 2 டேபிள் ஸ்பூன் போதும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி திருகி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. கொள்ளு நமக்கு நல்லா ஊறி வரணும், அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறணும். அதை கையில் எடுத்து இந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்க்கும்போது அது ஓரளவு இந்த மாதிரி நசுங்கப்பட்டு வரணும், அப்போ தான் நமக்கு அரைப்பட்டு வரும். இப்போ இந்த ஊற வச்ச கொள்ளையும் பாசிப்பருப்பையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நரன்னு இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா ஒரு 3 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நான் இன்றைக்கி கரண்டி வச்சே கலந்து விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டு இதை நம்ம ஒரு 6-7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுக்கணும். இதை நான் இன்றைக்கி ஓவர் நைட் புளிக்க வைக்க போகிறேன். இது நல்லா புளிச்சு வரட்டுங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா இது நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நான் மாவை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறம் மாவை வச்சுக்கலாம். நல்லா இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த கொள்ளு இட்லி சூப்பராக ரெடி ஆயிருங்க. நல்லா துணியிலலாம் ஒட்டாமல் நமக்கு நல்லா எடுக்க வருங்க. இந்த இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் ஒரு 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லியோட அந்த தண்டை சேர்த்துக்கிறேன். தண்டெல்லாம் தூக்கி வீசிடாதீங்க. இந்த மாதிரி சட்னியில் யூஸ் பண்ணும்போது அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மல்லி புதினாவெல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம கொள்ளு அப்படின்னாலே கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதை சூடான தோசைக்கல்ல சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இதை நம்ம புளிக்க வச்சு எடுத்துருக்கனால தோசையெல்லாம் நமக்கு நல்லா வரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட இந்த ஹெல்த்தியான கொள்ளு தோசையும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி மில்லட்ஸில் செய்ய ரெசிபி எல்லாமே கொஞ்சம் சூடாகவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சூடான இட்லி கூட நம்ம அரைச்ச சட்னியே சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மில்லட்ஸ் வச்ச நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளு தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட கீலாம் போட்டு சாப்பிட்டோன்னா இதோட டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. இட்லியுமே நமக்கு நல்ல சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் இப்போது அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக சூடாகவே சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆறிட்டுனா அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க. அப்படியே ஷீலா எர்னர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.